இல்லை ஆக்கங்கட்ட கூவ மாப்பிள்ளைலாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி நாம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச இளவரசன் இலாக்காயு ஃபேமிலி இளவரசனை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறோம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ இந்த பதிவு இளவரசனை பற்றி எதுக்கு பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா எப்போ பார்த்தா இளவரசனை பற்றியே பேசிகிட்டு இருக்கான்னு வேறு வேலையே நினைக்கலாம். வேற வேலை இருக்கு. ஆனா இப்ப பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். இந்த விஷயத்த நான் பேசல அப்படின்னா நம்ம வந்து இவ்வளவு நாள் இத்தனை நாள் வீடியோ போட்டு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப இளவரசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ அடிபட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு அவருக்கு. இவங்களும் வந்து நான் திரும்பி வாழ்ந்துருதேன், வாரேன் வாரேன் வாரேன், நீ கூட வந்துரு சேர்ந்துருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த மனுஷன் இப்போ குடிச்சு அடிபட்டு எங்க என்ன பண்ணான்னு தெரியல, அடிபட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏறுது. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை பார்த்துருக்காரு இளவரசன். என்ன தெரியுமா, காயத்ரி தங்கச்சி தாலி இருக்குல்ல, அதை வந்து இப்போ தலைவர் கலத்திட்டு இப்போ மஞ்சள் காயத்தோட விட்டுருக்காரு தங்கச்சியை. இப்போ தங்கச்சி காயத்ரிமா வந்து இளவரசன் வந்து அவர் கூட வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு கட்டத்தில் இன்னொன்று நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா நண்பர்களே, இப்போ வந்து இளவரசன் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்காரா ஃபோனில், ஏதோ தொடர்பு இருக்குங்க மாதிரி தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கு காயத்ரி தங்கச்சி. இதான் தங்கச்சிமா சொல்றது, குடியை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் சொல்லி சரியா போச்சு. பார்த்தீங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குடிக்க வைக்க ரைட்டு ஓகே, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர வேண்டியது. ஏன் திருப்பி கெட்ட பர்சனோட சேர்ந்துட்டு திருப்பி என் முன்னாடியே சேர்த்து வை, நான் கூட வாழ போகிறேன் வைக்க போகிறேன் என்ன இடத்துல சொல்கிறாரு எனக்கே தெரியல. தங்கச்சிமா நான் சொல்கிறேன் கேளு காயத்ரி, இவரை வந்து முதல்ல கொண்டு இந்த குடி போதை மையம் இருக்கலாம், மறுவாழ்வு மையம், அங்கே கொண்டு சேர்த்து இந்த மனுஷன் மூலம் குடியை நுப்பாடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணு. இல்லை ஏதாவது சாப்பாட்டில் மாத்திரை கத்திர கலந்து கொடுத்து இந்த குடியை நுப்பாட்டதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு. அப்போ தான் இந்த மனுஷன் திருந்துவார், இல்லைன்னா திருந்த மாட்டார். இதில் வர தங்கச்சியை சொல்லியிருக்கு, இன்னும் அடுத்து இப்போ இவர் இப்படியே பேசிட்டு அடுத்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தாருன்னா அந்த பொண்ணு யாருன்னு தெரியும், நான் வீடியோவை போட்டு நான் வந்து கேவலப்படுத்திடுவேன்னு சொல்லி தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. முதல்ல குடிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் கல்யாணம் முடிஞ்ச வாழ்க்கையில் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பொண்ணு புதுசாக உள்ள நுழையும் போது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வரும். அது எல்லார் வீட்லையும் இருக்குது. இளவரசனே, இது உங்களுக்கு தேவையில்லை, அழகான மனைவி அன்பான குழந்தை இருக்குது, அதை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இன்னும் நீங்கள் குடிப்பேன் சொல்லி பேசிட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப போயிடும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தங்கச்சிமா முதல்ல கொண்டு வர அந்த முகாமில் சேர்த்து விட்டுரு, உன் லைஃப்பை பாரு. அப்போ தான் அவர் திருந்தே மாட்டார். ரைட் மாதிரிலே உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.